பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பார்த்தோம்னா கீச்சகனுடைய சாவு அப்படியே பார்த்தோம்னா அஸ்தினாபுரம் வரையிலும் வந்து சேர்ந்தது. பலவிதமான ஒற்றர்களை துரியோதனன் ஏற்பாடு செய்திருந்தான். பாண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் பார்த்தோம்னா அவர்களால் எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியலை. தர்ம தேவதை துர்காதேவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகம் சேர்ந்து இருந்ததால் யாருக்கும் இவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்ணன் சொல்கிறான், கண்டிப்பாக அவங்க இந்நேரம் எல்லாமே இறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் துரோணாச்சாரியார் சொல்கிறார், தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு அப்படியெல்லாம் மரணம் வரவே வராது, நிச்சயமாக கண்டிப்பாக இருப்பர் அப்படின்னு துரோணாச்சாரியார் சொல்கிறார். பீஷ்மர் இருந்திருந்து பார்த்தோம்னா எந்த இடத்துல சரி தர்மதல அந்த பிரஜைகள் ஆசக்தராக இருக்கிறார்களோ, தர்மத்தின்படி வாழ்பவர்களாக இருக்கிறார்களோ, அந்த இடத்துல கண்டிப்பா பாண்டவர்கள் இருப்பாங்க. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த வயிற்றெரிச்சல் இவன் வளர்ந்துட்டானே அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம வாயில் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பிரயோகித்து கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்காது. சரி, திருட்டு அப்படிங்கிறது பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக இருக்காது. அது மட்டுமா, எல்லாருமே தான சீலர்களாக ஆகிவிடுவர். அந்த க்ஷமாகுணம், அதாவது ஏதாவது தவறு செய்தால் கூட அவர்களை மன்னிக்கும் மனப்பாங்கு மிக அதிகமாக அந்த பிரஜைகளிடம் இருக்கும். எப்பவுமே சத்தியம், அதாவது பொய் என்றுமே பேசுவதில்லை. அந்த மாதிரி சத்தியத்தின்படி வாழ்பவர்களாக ஆகிவிடுவர். சத்தியத்தின்படி வாழ்பவர்களாக ஆனதனால புஷ்டியோடு, தேகத்தினாலும் மனதினாலும் புஷ்டியோடு அந்த ஜனங்கள் இருப்பர். எங்க பார்த்தாலும் வேத கோஷங்கள் நடக்கும், யாக யஜ்ஞங்கள் நடக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கும் போது சரியான நேரத்தில் அந்த மும்மாரி மழை பெய்யணும், அது கரெக்டாக பெய்ந்து கொண்டு இருக்கும். அதனால் அந்த விளைச்சல் அற்புதமாக இருக்கும். அந்த விளைச்சலில் இருக்கக்கூடிய அந்த தானியத்தில் எந்த விதமான புழு பூச்சிகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போது அந்த ஊரே தர்மத்தினுடைய பிரதிமையாக இருப்போம். அந்த தானியங்கள் கூட மிக 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 உயர்ந்த தரத்தில் இருக்கும். ஏன்னா எந்த விதமான வேதியியல் பொருட்களையும் சேர்க்காது. அந்த மழையினாலேயே அற்புதமான அந்தந்த தானியங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அந்த சக்தியுடன் கூடிய உணவு திரவியங்கள் அந்த இடத்துல கிடைக்கும், எங்கே தர்மம் இருக்கின்றதோ. இதனால் அந்த ஊரே எப்படி இருக்கும்னா அந்த காற்று ஹிதமான காற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கும். யாரிடமும் அந்த துவேஷம் அப்படின்னு ஒன்று இருக்காது. இதனால் அந்த ஊரில் எந்த விதமான ரோகங்கள் நோய்கள் யாரையும் தாக்காது. அது மட்டுமா, இதில் டம்பாச்சாரிகள், அதாவது வேணுமென்றே நான் இதை செஞ்சிடுவேன் அதை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக வாழ்பவர்கள்னு சிலர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரே ஸ்வர்க்கத்தை போல இருந்தால் அந்த ஊரில் தான் பாண்டவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் அவருக்கு தெரிந்த அனுபவத்தை வைத்து கொண்டு சொல்றார். இதையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் துரியோதனன். சரி, அப்போ துரியோதனன் சொல்றான், இது அனைத்தையும் கேட்டுட்டு, இது என்னுடைய வார்த்தை அல்ல, சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாம் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்வாபா, அதாவது சுயமாக பலம் இருப்பவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பாகுபலம், தோளுனுடைய பலம். சரி,
ஒரு பிராமணனுக்கு தபஸனுடைய சக்தி எப்படி தெரியும்னா அவனுடைய முகத்தில் தெரியும். அதே சத்திரியர்களுக்கு அவருடைய பலம் தெரியும்னா தோல்ல தெரியும். அந்த தோல் வலிமையே அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இப்போ சாஸ்திரம் படித்த வல்லுநர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலசாலி என்று ஒப்புக்கொண்டவர் யார் அப்படின்னா துரியோதனன் தன் வாயால சொல்றான். பாருங்க, 4 பேர் மட்டுமே இருக்கிறாங்க, 5வது ஒரு ஆள் இருக்கிறாருன்னா இல்லை. அதுல முதல் பெயர் என்ன தெரியுங்களா? அவன்தான் பீமசேனன். பீமசேனன், அடுத்து பலராமன், அடுத்து சல்யன், அடுத்து கீச்சகன். இப்ப அடுத்து யாரா இருக்காங்களா? இல்ல. இந்த நாட்டிலேயே அல்ல, இந்த உலகத்திலேயே பலிஷ்டர்கள், மகாபலம் பொருந்தியவர்கள் 4 அப்படின்னா இதையே நான் சொல்லல, சாஸ்திரம் அறிந்த வல்லுநர்கள் கூறுகின்ற கூட்டு. இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பேற்பட்ட பலம் வாய்ந்த கீச்சகனை ஒருவர் கொல்றார் அப்படின்னா நிச்சயமாக பலராமனாக இருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும், துவாரகையில இருக்கா. சரி, சல்யன் கொண்டிருக்க கூட வாய்ப்பே இல்லை. சரி, அப்போ நிச்சயமாக கீச்சகனை ஒருவன் கொல்றான்னா அவன் பீமசேனனாக மட்டுமே இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா சைலந்திரி என்பவளை பார்த்து மோகித்தான் அப்படின்னு வேற சொல்றாங்க. இவ்வளவு அழகானவள் அப்படின்னா என்னை பொறுத்தவரை என் மனதிற்கு தோன்றியது நிச்சயமாக அது திரௌபதியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் பீமசேனனால் தான் ஆகியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா, கீச்சகன் அவனுடைய பலத்தை அறிந்து துரோணர் பீஷ்மர் கூட அவனுடன் போர் புரிவதை மறுத்து வந்தனர். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தான் யாரு? கீச்சகன். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை விராட்டராஜனுடைய அந்த தேசம்தான் இன்று சுபிக்ஷமாக இருக்கிறது. பீஷ்மர் சொல்வது போல அந்த தான தர்மங்கள், அந்த தர்ம நிஷ்டைகள் இருப்பதையும் என்னால் காண முடிகிறது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசம் ஒன்று இருக்கு, சுச்சர்மா அப்படிங்கிற ராஜன் ஆண்டு. ஏற்கனவே அவனுக்கு விராட்ட ராஜன் மேலே ஒரு சின்ன ஒரு பகையும் இருந்தது. அவனும் இந்த சபையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தான். சுச்சர்மா அப்படிங்கிறது அவனுடைய பெயர். சரி, இப்போ சுச்சர்மா, நீ என்ன பண்ணு, உன்னுடைய தம்பி, அவன் பேரு சுவர்மா அப்படின்னு பேரு, அவனை அழைத்து கொண்டு விராட்டராஜனுடைய அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பசுக்களை களவாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்றான். பசுக்களை களவாடும் பொழுது நிச்சயமாக அவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள். அந்த நேரம் நிச்சயமாக ஒருவேளை பாண்டவர்கள் அங்கு இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அவர்களால நிச்சயமாக வெளிவந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுசர்மாவை தூண்டிவிட, சுசர்மா என்ன செய்தான், இதுதான் சந்தர்ப்பம், ஏற்கனவே பகை வேற இருக்கு இல்லையா, உடனே அந்த கோக்களையெல்லாம் பசுக்களையெல்லாம் களவாடுவதற்கு படை சகிதம் அவன் கிளம்பினான். இது என்றைய நாள் அப்படின்னா அஞ்ஞான வாசத்தினுடைய கடைசி நாள். இந்த ஒரு நாள் தாண்டினால் அவர்களது அந்த 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞான வாசமும் முடிவடைகிறது. அதற்கு கர்ணன் சொன்னா, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா நமக்கு பாண்டவர்கள் கிடைப்பார்கள் இந்த யுத்தத்தினால, இல்லைன்னா விராட்டராஜனை தோற்கடித்தால் அந்த விராட்ட தேசமே நமதாகிவிடும். அப்போ எப்படி இருந்தாலும் லாபம் நமக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் நல்ல டிசைட் பண்றாங்க. உடனே பாருங்க, அந்த சுசர்மாவும் சுவர்மாவும் இணைந்து விராட்ட தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கோக்களை எல்லாம் பசுக்களை எல்லாம் களவாட எத்தனைத்து அவர்கள் வந்தனர். உடனே விராட்டராஜன் என்ன செய்தான், உடனே யுத்தத்துக்கு தயாரானான்.
உண்மையை சொல்லணும்னா விராட்டராஜன் மிக 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 வயது மூத்தவன். இருந்தாலும் அந்த ராஜனுடைய அரசவையில் இருக்கான், ராஜாவா இருக்கான் அப்படின்னா ஒரு ஆபத்துன்னு வரும்போது முதல் ஆளாக வர வேண்டும். உடனே அந்த நேரத்தில் கூட கங்கா இருந்தான். கங்கான்னா தர்மராஜா. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டு இருக்கிறது, நானும் வருகிறேன் அப்படின்னா. ஐயோ ரொம்ப சந்தோஷம், வாங்க. தர்மராஜன் சொல்றான், சமையல் கட்டில் வளலான்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி சாமானியம் இல்லை, அவன் மிகப்பெரிய பலவான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனே சொல்றான். அப்படியா? அவன் சூத்த ஜாத்தியை சேர்ந்தவன், சத்திரியனா இருந்தா பரவாயில்ல, நிறைய என்ன சொல்லுது சண்டை போடுவான். இல்லை இல்லை, அவனுடைய பலம் எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு உடனே வளலாவை ரொம்ப சந்தோஷம், அவனையும் வர சொல். அது மட்டுமா, அஸ்வசாலையை பார்த்து கொண்டு இருக்கிறானே, அதே மாதிரி கோசாலையை காத்து கொண்டிருக்கிறானே, நகுல சகாதேவர்களையும் உள்ளே எடுத்து போட்டா. யாரு? தர்மராஜன். அர்ஜுனனை தவிர மற்ற அனைவரும் இணைந்து, அது எத்தனை படைகள், என்ன சமாச்சாரம் அப்படின்னா பாருங்க. அந்த படை வீரர்கள் சுமார் 20,000 பேர்கள். சரி, 8,000 ரதங்களில், 8,000 ரதங்களில், சரி, 1000 யானைகளை கொண்டு, சரி, 20,000 குதிரை படை வீரர்கள். இத்தனை பேரு விராட்டராஜனுக்கு பின்னாடி இருந்து, சரி, சரியான சண்டை. அவர்கள் அந்த பசுக்களை எல்லாம் களவாடி கொண்டிருக்கக்கூடிய தர்மராஜன் ஒருவனாக இருந்து என்ன தெரியுங்களா, ஒரு 1000 ரதத்தில் இருந்து போர் புரிபவர்களை வீழ்த்தினான் தர்மராஜன் ஒருவனாக, கங்கா என்கின்ற பெயரில். 2000 பேரை வீழ்த்தினான் பீமசேனன். சரி, 300 பேர்களை நகுலனும், 400 ரதர்களைனா ரதத்தில் இருந்து கொண்டு போர் செய்யும் வீரர்களை சகதேவன் 400 பேரை வீழ்த்தினான். சரி, இது மட்டுமா அப்படின்னா, கடைசியில் இவங்க அப்படியே அந்த சண்டை போட்டு அந்த சுச்சர்மா என்ன பண்ணா, நேராக அந்த விராட்டராஜனுடைய, சரி, அந்த ரதத்தில் ஏறி அந்த விராட்டராஜன் அந்த ரதத்தை முறித்து விராட்டராஜனுக்கும் சுசர்மாவுக்கும் நேரிடையே ஒரு சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. உடனே கங்கா, தர்மராஜன் என்ன செய்தான், ஓஹோ, சுசர்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன விராட்டராஜனை கொன்றாலும் கொன்று விடுவான். பீமசேனனை அழைத்தான். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது, சரி, உடனடியாக விராட்டராஜனை நீதான் காக்க வேண்டும் அப்படின்னா. அவனுக்கு ரொம்ப குஷி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை அரிச்சிட்டு இருக்கு, ஆனால் சமையல்கார வேஷத்தில் இருக்கான். அவனை மட்டும் விட்டால் அந்த படையை ஒரு நிமிஷம் துவம்சம் பண்ணிடுவான். உடனே எங்கடா ஒரு மரம் இருக்கு, பெரிய மரமாக இருந்தால் நல்லா அதை ஆட்டி ஒரே அடியில் அத்தனை பேரையும் வீழ்த்திடலாம் நினைச்சான். இங்க பார், இந்த மரத்தை எடுத்து ஓங்கி அடிக்கிற அந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. ஏன்னா நீ யார் என்ற அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிடும். சாமானியவர்கள் போர் புரியும் போது எப்படி புரிவார்களோ, அந்த கத்தி வாள் இந்த மாதிரி சமாச்சாரம் வச்சுண்டு நீ போர் புரிய வேண்டும். இதெல்லாம் எப்படின்னா, பீமசேனுடைய கைகளை கட்டிய மாதிரி. நேரா போனான், ஒரே ரதத்தில் 2 பேர் இருக்காங்க, சுசர்மாவும் இருக்கா, விராட்டராஜனும் இருக்கும். நேரா அந்த ரதத்தை முறித்து அந்த விராட்டராஜனை காத்து உடனே சுசர்மாவை தன் சிறைக்கு என்ன சொல்லுது சிறைப்படுத்தினான். உடனே சிறைப்படுத்தி அந்த தர்மராஜன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். யாரு? பீமசேனன். அவன் வீரத்தில் பராக்கிரமசாலி என்பது அனைவருக்கும் தெரியும். உடனே சுச்சர்மாவை கொண்டு வந்து விட்ட உடனே, சரி சரி பரவாயில்ல, மன்னிச்சிடு, அவனை விட்டுரு. பாருங்க, தர்மராஜனுடைய குணம். இதற்கு முன்னாடி எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பசுக்களை களவாட வந்தார்கள் அப்படின்னு தெரிந்தும், சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டான், இனி அதை பண்ண மாட்டான், அவனை மன்னித்து விட்டு விடு. இவனுடைய சுபாவமே அந்த க்ஷமா என்கின்ற குணம். அவ்வளவு எளிதில் பிறருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தர்மராஜனுடைய மனசில் வந்ததே இல்லை. பீமசேனனுக்கு கை அரிக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை சிறைப்பிடித்து என் அண்ணன் முன்னாடி நின்னா, இந்த மாதிரி அண்ணனுக்கு நான் தம்பியா பிறந்து நான் என்ன செய்ய?
எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை கொண்டு வந்து நிறுத்தினா, இல்லை இல்லை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொன்னான். இப்போ பார்த்தா இனி அடுத்து யுத்த ரணாங்கத்தில் என்ன என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது அப்படின்னா, சிறிய சூரியன் மறையத் தொடங்கினான். அன்றைய தினம் முடிவடைந்தது. இனி என்ன பண்ணாங்க, ராத்திரி வேளையில் பந்தங்களை பற்றி வைத்து கொண்டு மறுபடியும் யுத்தத்தை பிராரம்பம் செய்தனர். அந்த யுத்தத்தில் என்னென்ன ஆனது என்பதனை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.